ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்க்கடலை லட்டுங்க. ஆமாங்க, வேர்க்கடலையும் கடலை மாவையும் பயன்படுத்தி நம்ம இந்த லட்டு ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க இது. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வேர்க்கடலை லட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துருக்காங்க. இதில் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த வேர்க்கடலையை நான் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வரலாங்க. ரொம்ப அரைச்சோம்னா இது எண்ணெய் வர அளவுக்கு வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 சுற்றி இதை தூளாக்கி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி குறைன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வானிலை ஹீட்டாக இருக்குது. இப்போ இது சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் ஏறுற அளவுக்கு இது வறுத்தா போதுங்க. இப்போ கை வச்சு தொட்டு பார்க்குற அளவுக்கு சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை பொடியை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்தது வேர்க்கடலை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்புக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த கடலை மாவை வானிலையில் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ கடலை மாவை நம்ம பச்சை வாசனை போக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த கடலை மாவு வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்தது இப்போ வேர்க்கடலை பொடி செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதே பவுலில் இந்த கடலை மாவையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த வறுத்த கடலை மாவையும் அதை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இன்னொரு கப்பில் 2 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 கப்புக்கு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு கம்மியானா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 3 எடுத்துருக்காங்க. சர்க்கரையோடையே சேர்த்து அதையும் பொடி செஞ்சுக்கலாங்க. இப்போ சர்க்கரை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஏலக்காய் சேர்த்து பொடி செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை பொடி அது 2 கப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு சர்க்கரை பொடி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸுங்க இது. இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்தளவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டில் ஒரு 5 ஸ்பூனுக்கு நெய்யை நல்லா சூடாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம்களை சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நான் சூடாக்கி எடுத்துக்கேங்க. இந்த சூடாக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த நிலக்கடலை லட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த ஏலக்காய் வாசனையோட இந்த நிலக்கடலை லட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சமாக சூடான பிறகு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ அப்படியே சின்னதாக அப்படியே உருண்டை பிடிச்சிடலாங்க. ரொம்பவே அருமையான வேர்க்கடலை கடலை மாவு லட்டு ரெடிங்க. இதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம லட்டெல்லாம் பிடிச்சி எடுத்து வந்துடலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த நிலக்கடலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய வேர்க்கடலை கடலை மாவு லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வேர்க்கடலை லட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.